விளையாடி நேயர்களுக்கு சாய்சுதாவின் அன்பு வணக்கங்கள். கிராம் போட்டு ஐபேட் வகையில் நாம் இப்போது பார்க்க இருப்பது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு 2 பாடல்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 பாடலும் ஒரே சுச்சுவேஷன் தான். ரெண்டுமே கணவன் மனைவி கல்யாணமானதும் முதல் இரவில் பாடக்கூடிய பாடல். ஆனால் அந்த ஆண் மட்டும் கணவன் மட்டும் பாடுகின்றான், மனைவி பாடுறதில்லை. ஏன்னு கேட்டால் அந்த மனைவி பேச முடியாத பெண். அதுதான் 2 பேருக்குமே அந்த ஹீரோயின்ஸுக்கு காது கேட்கும், ஆனால் பேச மட்டும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதில் 2 பாடல் காட்சியிலுமே 2 படங்களிலுமே நடித்தது முத்துராமன் அவர்கள் தான். 2 படத்துக்குமே இசையமைத்தது MSV அவர்கள் தான். 2 படத்துக்குமே பாடல் எழுதியது கண்ணதாசன் அவர்கள் தான். பாடியது தான் 1966 வெளிவந்த கொடிமலர் படத்துல வந்த பாட்டல மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேணும். இந்த பாடலை பாடியது PB ஸ்ரீனிவாஸ். இன்னொரு பாட்டு நான் சொன்னது 1976 வெளிவந்த வாழ்வு என் பக்கம் படத்தில் வந்த வீணை பேசும் அதை மீட்டும் விரல்களை கண்டு தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று. அந்த பாட்டு முதல் கொடிமலர் படத்துல முத்துராமன் விஜயகுமாரி, வாழ்வு என் பக்கம் படத்துல முத்துராமன் லக்ஷ்மி. ஒரு 10 வருட இடைவெளி, ஆனால் ஒரே கலைஞர்கள் ஏறத்தாழ அவர்கள் கொடுத்த பாடல் எவ்வளோ வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். அந்த பாட்டு ஹிட்டு தான், இந்த பாட்டும் ஹிட்டு தான். ஆனால் அதில் கூட சில நுணுக்கங்கள் மாறுபடுது. அது என்ன, எந்த பாடல் என் மனசை தொட்டுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச வந்திருக்கின்றேன். எனக்கு இந்த 2 பாட்டில் ரொம்ப பிடித்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணை பாடல் தான். வாழ்வு என் பக்கத்தில் வந்த அந்த பாட்டல் தான். அதில் ஹைலைட்டாக ஒரு வரி வருது பாருங்க. தீபம் எப்போது பேசும் கண்ணே தோண்டும் தெய்வத்தின் முன்னே தெய்வம் சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் தீபம் சொல்லாதோ கண்ணே. அப்பா, இந்த 4 வரி எவ்வளவு விஷயங்களை பேசுது. காதலை பத்தி மட்டுமா பேசுது? எனக்கு சொல்ல முடியலைங்க. இந்த வார்த்தைகள், இந்த வரிகள் ஏற்படுத்திய தாக்கம். அந்த பாடல்ல ஒவ்வொரு வரியை பத்தியும் பேசணுங்க. வீணை பேசும் பாடல்ல அவ்வளோ அழகா அந்த பேச முடியாதுங்கிறதுக்கு எது பேச முடியாதோ ஆனா அதெல்லாம் பேசும். எப்படி பேசும், யாருக்கு புரியும் அப்படிங்கறத ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இதுல ஹைலைட் இந்த பாட்டு என் மனசை தொட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதில் சசிரேகா அவர்களின் ஹம்மிங். முதல் பாடல்ல ஹம்மிங் வராது, இந்த பாடல்ல ஹம்மிங் வரும். அந்த ஹம்மிங் தான் அப்படியே அழகூட்டுது, மெருகூட்டுது, அந்த காதல் உணர்வையும் நம் மனதுக்குள் இறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். 2 லக்ஷ்மி விஜயகுமாரும் ஒருத்தருக்கு சளைத்தவர்கள் இல்லை. அழகான முகபாவனைகள். முத்துராமன் அவர்களின் அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அழகான முகபாவனைகளை தராங்க. ஆனா ஏன் அந்த பாட்டை விட இந்த பாட்டை என்னை இழுக்குது அப்படின்னா அந்த வரிகள் 2ஐயும் எடுத்து பாருங்க. முதல்ல இருக்கிற இதுல எனக்கு பிடித்த வரி எதுன்னு கேட்டீங்கன்னா, முன்னம் இருக்கும் இந்த சின்ன முகத்தில் பல மொழிகள் பாடம் பெற்ற வர வேண்டும். அந்த ஒரு வரி தான் எனக்கு மனசை தொட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கொடிமலர் படத்துல வர பாட்டு. ஆனா வாழ்வு என் பக்கம் வருகின்ற பாடலில் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு இலக்கியம் பேசும். ஒவ்வொரு வரியை பத்தி பேசினாலும் நம்ம 1 மணி நேரம் பேசலாம்னு சொல்லலாம். நீங்க இந்த 2 பாட்டையும் கேட்டிருக்கீங்களா? இதையெல்லாம் நீங்க நினைச்சிருக்கீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களுக்கு 2ல எந்த பாட்டு பிடிக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நல்லதொரு பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.